நிறைய இடத்துல பாருங்களேன், ஒரு உதவி செய்யற கூட அதுல விளம்பரத்தை பார்க்கல. 5000 ரூபாய் அன்பளிப்பு தர்றதுக்கு 5 லட்ச ரூபாய் செலவழிச்சு விழா நடத்துவாங்க. நடக்கும். அதை விட டீப்ளேட், எங்க ஊர் மாரிமங்கோயில், அரசு விட்டு மாரிமங்கோயில் திருவிழா ஒரு டீப்ளேட் இருக்கு. அதுல ஒரு ஆள் எழுதி வச்சிருந்தார், தானப்பை முதலியார் பேரன் ஆறுமுக பிள்ளை அவர்களுடைய வாரிசுகாய நாங்கள் 4 பேரும் சேர்ந்து இந்த டீப்ளேட்டை உபயோகமாக வழங்கிறோம். எங்களுடைய நிரந்தர மோதி 3வது குறுக்கு சேர்ந்து 4வது ஐயர் சேர்ந்து அப்படின்னு போட்டு அட்ரஸ் போட்டு தொடர்புக்கு அப்படின்னு செல் நம்பர் போட்டிருக்கேன். வெளிச்சத்தை காணும். பூராத்தையும் அழிச்சிட்டு 40 ரூபா டீப்ளேட்ல 100 ரூபாய்க்கு பெயிண்ட்ல எழுதிருக்கானையா. இந்த உதவியை செஞ்சா நீ செய்யாம வந்தனா செவனேன்று. அதான் சிலர் சென்ம புத்தியை செருப்பு கொண்டு அடிச்சா கூட போகாத புண்டாய். அவன் திருந்த மாட்டேன், அடுத்தவனு திருந்த விட மாட்டாங்க. அது ஒரு கோஷ்டி. ஒரு ஆளு பசிக்குன்னு சொல்லி எவனுமே சாப்பாடு போல ரோட்ல இருந்த புல்ல புறம் புடிங்கி தின்றுக்க. என்ன செய்ய? அந்த பக்கம் வந்த ஒரு அம்மா, எப்பா அப்படி பசிங்க, நான் என்ன செய்யறது? அட பாவமே, அதுக்கா புல்ல வாப்பா தும்ப வாப்பா என் வீட்டுக்காது வா அப்படின்னா ஆசையா போனேன். இப்படி ஒரு தர்ம கருத்தா இருக்காளே, போய் ஏப்பா அப்படி அங்க போய் புல்ல தின்று எங்க தோட்டத்துல இதை தின்னு அப்படின்னு ஆறு அங்க சாப்பாடு கொடுக்க போன்னு சொல்லி ஆவலா பெருக்கி அந்த தோட்டத்துல புல்ல கூட அவன் திங்க மாட்டானா? இந்த உதவி நம்ம கேட்டோமா பின்னிடுவாங்க. இது இயல்பா உள்ள குணம். ஐயா ஒரு நாத்தியவாதி, பகுத்தறிவு சிந்தனை பெரியாருடைய கொள்கையில் அது வேணும். ஏன்னா மாத்தி நம்ம செஞ்சிருவோம். நல்லா கும்புற தப்பு இல்லை. ஒரு ஆள் பெருமாவில் சுண்டல் வாங்கி தின்றுட்டு அப்படி அங்க உள்ள எதிர்த்தாப்புல உள்ள செவத்துல தொடச்சார். வெளியே போய் தொடச்சிட்டு கையில சுமல் வருதான்னு பாப்புன்னு சொல்லி 2 கையிலையும் அப்படின்னு மோந்து வைத்தார். மறுபடியும் சுமல் வருது அப்படின்ட்டு ஒரு 4 தடவை அப்படின்றார். பக்கத்துல ஒரு 15 பேர் கூட்டிட்டாங்க. அங்க ஏதோ ஒரு முக்கியமான சாமி இருக்கு போலடா, தனியா போய் அங்க கும்பிட்டுக்கிட்டு இருக்கானே அப்படின்ட்டு பின்னாடி 4 பத்தி குச்சி ஊண்டி வச்சு கும்பிட்டான். அடுத்து பேரவே வச்சுட்டான். வச்சுட்டு சூடம்னு சொல்லி 3வது வருஷம் அந்த பக்கம் வராரு. பெரிய கும்பாபிஷேகம் நடத்திட்டாங்க கோயில் கட்டி. அதான் எதுக்கு சொல்றேன்னா, வேடிக்கையா சொல்ற விஷயம் இல்லை, சிலர் அப்படித்தான் செஞ்சிருவோம். கோயிலுக்கே போய் பாருங்களேன், பெரிய கூட்டம். ஒரு சாமி கும்பிடுன்றாரு. ஐயா முதல்ல சாமியை பார்க்க. உடனே பார்க்க முடியாங்க, 50 ரூபா கட்டணம் கொடுங்க, 2 மணி நேரத்தில் சாமியை பார்க்கலாம். நான் ரொம்ப வேகமாக பார்க்கணுங்க, அப்போ 100 ரூபா விடுங்க, 1 மணி நேரத்தில் காட்டுறோம். உடனே பார்க்கணும், 500 ரூபா விடுங்க அப்படின்ட்டு சாமி இங்கே வந்துட்டு இந்தா பாரு அப்படின்னு சொல்லி. ஏன்னா சாமி வரைக்கும் ஒரு அளவுக்கு ஆன்மீகத்தில் அப்படி போயிடுச்சு. அதுக்காக நம்ம தப்புன்னு சொல்லக்கூடாது எல்லாரும் அப்படின்னு. ஏன்னா ஒரு காலத்து விவேகானந்தர் இருந்தார். 100 இளைஞர்கள் என்னிடம் கொடுங்கள், சிற்பமாய் காட்டுகிறேன். இது விவேகானந்தர். நித்யானந்தர் என்ன சொல்றாருன்னா, 100 இளைஞர்களை என்னிடம் கொடுங்கள், கற்பமாய் காட்டுகிறேன். அது போக முடியுமா அந்த பக்கம்? அப்படியே அவர் என்ன செய்யறாரு அதுக்கு மாத்தி செய்யறான். அப்புறம் நம்ம என்னத்தை செய்ய முடியும்? பாவம் இப்படிதான் சரின்ட்டு போறோம். ஏன்னா ஒரு சாமியார வேன்ல வச்சுட்டு போலீஸ் ஸ்டேஷன் கொண்டு போயிருக்காங்க. போன வேனு தீப்பிடிச்சு எரிஞ்சிச்சு. உள்ளே யாகம் வளர்த்திருக்கான். பத்தி அது வேன்ல எலக்ட்ரானிக் பொருள் டீசல் எடுத்துறாதா பாட்டு கற்பனை இல்லை. சிலர்லாம் மகராசம் பொங்க வரணும் மண்டி ஓட்டு திங்கம்னு காத்திருப்பாங்க. அடுத்த வாரம் தீவாள்னா இப்ப இருந்தே பட்டினா கிடக்கணும், எழுத்து வாங்கணும். சாப்பிடுறது அப்படி இருக்கு. அது மதுரை உசிலம்பட்டி போலாம் பார்த்தோம்னா ஒரு பெரிய முழு இலையை வச்சு இட்லியை கரண்ட் எல்லாம் எடுத்து வைக்க கிடையாது, அப்படி சட்டியோட கவுப்பாங்க. ஒரு ஆளுக்கு 65 இட்லியை வச்சுட்டாங்க. அந்த ஆளுக்கு வந்துச்சு ஒரு கோவம், உங்க வீட்டு கோவம் எங்க வீட்டுக்கு கிடையாது. ஆனா மடனாமா ஏன்னா ஆப்பிரிக்கா காட்டணும் பார்த்தேன். ஏமா 65 இட்லியை வச்சுக்க மனுஷன் எப்படிமா சாப்பிடுறான்? ஒரு இட்லி எடுமா அப்படின்னு இருக்கான். அட பாவி, 64 திங்கிற அந்த 1 திங்க மாட்டியாடா, இதுல ஒரு பில்டப்பா. அந்த அம்மா என்னமோ நினைச்சு பயந்து இருக்கு. ஒரு இட்லி எடுக்கிறதுக்கு எவ்வளவு ஒரு வசனம் பேசிட்டான் பாருங்க. அப்ப என்ன அர்த்தம்? நீ சில வீட்டுல சாப்பாடு போட்டு சொல்லுவாங்க, நான் ஒரு வீட்டுக்கு போய் சாப்பிட்டுட்டு மிச்சம் வைக்காம சாப்பிட அப்படின்னா பாக்குறேன் மொத்தமே 4 பேருக்கு தான் இருக்கு, அது எப்படி மிச்சம் வைப்போம்? இன்னும் சில வீட்டுல சொல்லுவாங்க, கேட்டு சாப்பிடுங்க, சும்மா கேட்டு சாப்பிடுங்க. என்ன அர்த்தம்னா அடுத்தவனுக்கு இருக்கான்னு கேட்டு சாப்பிடு, நீயா திண்டு புறாதரா பூராத்தி அப்படின்றது. கணவர் சாப்பிட தட்டுல தான் பெண்கள் சாப்பிடுவாங்க. அது எதுக்குன்னா தட்டு கலவுற செலவு மிச்சம், ஒரே தட்டு கழுவுனா போதும். இன்னொன்னு புழு வச்சு பாய்ச்ச விழுந்தா கூட அவன் செத்து போய் நம்ம பொழைச்சிக்கலாம். இது 2வது ஒரு அர்த்தம். இது பல பேர் தெரியாது. சரி இருக்கட்டும். இப்படி ஒவ்வொரு